வீரியம் பெருக்கு. இழந்த இடத்தை பிடித்துக் கொள்ளலாம், இழந்த காலத்தையோ ஒருபொழுதும் பிடிக்க முடியாது. யாருக்காகவும் உங்கள் காலத்தை வீணடிக்காதீர்கள். நாளை நாளை என ஒரு காரியத்தை தள்ளி போடுவது உங்கள் வெற்றியை தள்ளி போடுவதற்கு சமம். இரவில் உங்கள் உடைகளை தூக்கி எறியும் பொழுது உங்கள் கவலைகளையும் தூக்கி எறிந்து விடுங்கள். உங்கள் மனம் நிம்மதி அடையும். உங்கள் எதிரி தவறு செய்யும் பொழுது ஒருபொழுதும் அதில் குறுக்கீடு செய்யாதீர்கள். அதுவே உங்கள் பெரிய தவறாக மாறிவிடும். சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்பொழுது சிந்தனையை நிறுத்திவிடுங்கள். அதீத சிந்தனை உங்களை செயல்பட விடாது. கோபத்திலும் பொறுமையாக இருப்பதே ஒரு வீரனுக்கான முதல் தகுதி. தைரியம் என்பது இரண்டாவது தகுதியே. உங்கள் உடலுக்கு தேவைப்படும் சிறந்த சிகிச்சை அமைதியான மனமே. எதற்காகவும் உங்கள் மன அமைதியை இழந்து விடாதீர்கள். பல நேரங்களில் நாம் நமது தேவைகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்கின்றோமே தவிர நமது திறன்களை பற்றி ஒருபொழுதும் சிந்திப்பதில்லை. தன் திறன்களை அறிந்தவர் தனக்கான தேவைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக செய்ய விரும்புகின்றீர்களா? அப்படியானால் அதை நீங்களே செய்யுங்கள், பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள். முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே காணக்கூடிய ஒன்று. உங்களால் முடியும், அது எப்படி என்பதை மட்டும்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். வாய்ப்புகள் இல்லாத பொழுது திறமையால் ஒன்றும் பயனில்லை. உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்கள். எல்லாவற்றையும் கடந்து வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றிகள்.